இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு திரும்பவும் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறது. அந்த வகையிலே இந்த மக்களுடைய ஆணை மிக தெளிவாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயத்தில் இடமில்லை என்ற ஆணைதான் மேலோங்கி இருக்கு. அந்த ஒரு தெளிவான ஆணை வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து தமிழ் தேசியத்தை அங்கீகரித்தாலும் தமிழ் தேசியத்தை முன்கொண்டு போவதற்குரிய ஒரு பலமான ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆணை எந்த ஒரு தரப்புக்கு வழங்கவில்லை. அந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உணர்ந்து நாங்கள் எதிர்காலத்தில் வந்து செயற்பட வேணும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்பதாகவே வந்து பாராளுமன்றத்திலேயும் கூட அந்த நிலைமை கண்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் வந்து ஆரம்பித்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று கொண்டு வந்த இடத்திலே திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழரசு கட்சியால ஒருதலைபட்சமாக வந்து முடிச்சார். ஒரு 7 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டும் எந்த விதமான நியாயம் இல்லாமல் அது திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அவர்கள் விலகிக்கொண்டார். அந்த நிலையில தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பேச தயாராக இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிக்கப்பட்ட அந்த ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது முதல் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் பிறகும் தெளிவாக இந்த சபைகளிலே மக்களுடைய ஆணையை சரியாக மதித்து முன் கொண்டு போவதற்காக இந்த ஒரு கட்சி தனியா வந்து செயல்பட முடியாது நாங்கள் விளங்கி கொண்டாங்க. அந்த வகையில வந்து இந்த தேர்தல் காலத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் அறிக்கை விட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையோடு சைக்கிள் சின்னத்தோடு தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க போவதாக அறிவிச்சிருந்த ஒரு சூழலில் நாங்கள் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் போட்டி போட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அந்த அவர்கள் தேர்தல் காலத்திலே சொல்லி போட்டியிட்ட இடத்துல எங்களோட செய்ய போவதாக வந்து சொல்லி இருந்த ஒரு இடத்துல அது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவோணும், ஒரு பொது புத்துணர்வுக்கு வரவோணும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி வந்தோம். அதைத்தான் நான் 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸூடாக எக்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து நான் ஒரு பதிவை போட்டுறேன். அந்த வகையில வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. இதுக்கு முதலும் வந்து நாங்கள் பேசினது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி தலைவர்களோடு கலைத்து கொண்டு அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கிடைச்சொல்லித்தான் நாங்கள் கேட்டோம். என்றால் எங்களை பொறுத்தவரையில வந்து செல்வமடைகளானோடு நாங்கள் இதுக்கு முதல் நடத்தின பேச்சுவார்த்தையிலே தெளிவாக தமிழ் மக்கள் பேரவையுடைய டிபிசியுடைய தீர்வு திட்டத்தை முன்வச்சுத்தான் நாங்கள் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல திரு செல்வம் அடைக்கநாதன் தெளிவாக சொன்னார், தன்னுடைய பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய பிளாட் இபிஆர் உண்மையிலே தமிழ் மக்கள் தேர்தலுடைய பங்காளி இல்லை. இந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல வந்து பிளாட் அமைப்பும்
இபிஆர்லும் நேரடியாக பங்காளிகளாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மக்கள் தேர்தலுக்கு நிராகரிக்க முடியாதவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். டெலோ அமைப்பு மட்டும்தான் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் டெலோ அமைப்பு கூட அதுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுக தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் அறிக்கையில் மட்டுமில்லை அதில் கலந்து கொண்டதாகவும் எனக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் தெளிவாக தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசினேன். எங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடு, ஒரு பொதுப்புள்ளியில ஒரு தொந்தரவு வாரது மிகவும் சுவர். என்றால் அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவை தமிழ் மக்கள் பேருடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒருதலை பட்சமாக முடிச்சது. தமிழரசு கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பலத்த கேள்விகள் இருக்கின்றது. அவர்கள் தேர்தலில் தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் திரும்ப ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ள ஒரு புதுப்புள்ளியில சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் ஏற்கனவே பல தடவை மேடையிலே சொல்லியிருக்கேன், தமிழரசு கட்சியை தவிர்த்து போறதுன்ற ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துல திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட காய்ச்ச பொழுது சுரேஷ் அவர்கள் எல்லாம் தெளிவாக கேட்டவர், கஜன் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க போவது இல்லை என்ற ஒரு முறைக்கே அவர் சுட்டிக்காட்டார். அப்பொழுது நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன், ஆனால் நீங்கள் நிற்கிற மாதிரி நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழரசு கட்சியை கைவிட்டு இல்லாட்டி தமிழரசு கட்சியை ஓடம் கட்டி போன ஒரு புரியம் இல்லை. நாங்கள் கிடைக்கிற சூழல் எப்படின்னா தமிழரசு கட்சி தான் ஏற்கனவே நாங்கள் இந்த 3 தரப்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்துறது. தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு தரமச்சமாக முடிச்சது. அவை நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு வந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சியும் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்துணர்வுக்கு கொள்கை ரீதியான ஒரு புரிந்துணர்வுக்கு வருவதற்கு ஒரு கடும் அழுத்தம் வரும். ஏனென்றால் அவர்களுக்கும் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த வடக்கிலே அதன் விசேஷமா யாழ்ப்பாணத்திலே சிறுவனையில ஏதோ ஒரு வகையில செய்யலாம் என்றால் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. தேசிய மக்கள் சக்தி கணிசமான பின்னடைவை அடைஞ்சிருக்கிற இடத்துல அவர்கள் எதிர்த்தாலும் தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில ஒரு எதிர்க்காமல் இருந்தால் சிறுவனையில தமிழரசு கட்சி ஆட்சியை செய்யலாம் ஒருதலை பட்சமா. ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்த்த மற்ற இடங்கள் அப்படி இல்லை. வேறு கட்சிகள் வேறு இனத்தை சார்ந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கங்கள் வேறுமாக இருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல வெளி மாவட்டங்கள்ல எங்களுக்கு இடையில ஒரு பலமான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் நிச்சயமா எங்களுக்கு வரும் கதிரைக்கு பதவிக்கும் ஆட்சிக்குமாக மட்டும் பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழரசு கட்சிக்கு தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கூட வரலாம். தேசிய மக்கள் முன்னிலை பொறுத்தவரையில நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வாக்களிக்கிற ஒரு கட்சி இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற ஆணை தமிழ் தேசியத்துக்காக கிடைக்கிறது. அதை வச்சுதான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை தோக்கடிக்கணும் என்ற ஒரு பிரச்சாரத்தை எல்லா தரப்பாளரும் மேற்கொள்ளப்படும். அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு அதை மையப்படுத்தாமல் நாங்கள் வெறுமனே கதறிக்காகவும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக மட்டும் செயல்படுவது அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு துரோகமளிக்கிற ஒரு விஷயம் தான். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம், தெளிவாக சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் சொன்னாங்க. அவர்களோட ஒரு புரிந்துணர்வு வந்தாலும் கூட அது தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியான ஒரு பொதுப்புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு முதல் கலைக்கிறதுக்கு முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் பேச்சுவார்த்தை முடிக்கணும், தமிழரசு கட்சி தான் முடிச்சது. ஆகவே தமிழரசு கட்சி எப்படி இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு அவர்கள் ஒரு பொது புள்ளிக்கு சந்திக்க வைக்கிறதுக்குரிய அழுத்தங்களும் நாங்கள் கொடுப்போம். தேர்தல் காலத்தில் சிறுவர்கள் நல்ல பிள்ளைகள் கிடைக்கலாம், அதுக்கப்புறம் குழப்பம் குழப்பிடும், அதுதான் வரலாம். அப்ப
இந்த யதார்த்தத்தையும் விளங்கு கொண்டுதான் நாங்கள் நடக்கணும் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டுக்கொண்டு எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் எங்களா கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்கள்ல வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில மட்டுமாகத்தான் இருக்கிறார். அதை நாங்கள் தெளிவாக சொல்றோம். கொள்கையின் அடிப்படையில தான் மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்து சிங்கள கட்சியில ஏற்றுக்கொள்ளாமண்டா இன்றைக்கு வந்து வேறு வேறு தரப்படுத்தும் வாக்களிச்சிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து வேறு மாற்று தரப்போலும் இருக்கு. ஆகவே இது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கிறது இல்லை, தமிழ் தேசியத்துக்காக கிடைச்ச வாக்கு என்பதை அனைவரும் வந்து விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்து நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் உங்களிடம் சொன்னார்கள் வந்து நான் அவர்களோடு கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு முன்பே பேச ஆரம்பித்து விட்டு அப்ப அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகுதான் தாங்கள் இந்த விஷயம் ஆராய்ந்து எங்களுக்கு அதை சொல்லுவதாக வந்து கூறினார்கள். ஆனால் கொள்கையாளர்களை வந்து நான் சுட்டிக்காட்டின கருத்தல் அனைத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் வந்து தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த உலக வேண்டிய சூழல் ஏற்பட்டதும் வந்து தமிழரசு கட்சியுடைய ஆதிக்கம் எனக்குள்ளே தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால வந்து தாங்கள் வெளியேற வேண்டியும் வந்து அந்த வகையில வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிந்துரை ஏற்படுத்துவது வந்து உண்மையிலே அது அந்த அந்த ஒரு சுமூகமாக இந்த விஷயங்களை கையாளணும். சும்மா ஆதிக்கம் செலுத்தி ஆக்களுக்கு வந்து ஏதோ விஷயங்களை திணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு சமூகமாக வந்து கொண்டு போவதற்கு நிச்சயமா உதவும் என்ற கருத்தை அவர்களாகவே வந்து சொல்லப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அவர்களுடைய பதில்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த பதில்கள் சரியா வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டத போல ஒரு பொதுப்புள்ளியை சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும். அதை உணர்ந்து தமிழரசு கட்சி நிச்சயமாக எங்களோட பேச ஆரம்பிக்கும். ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்கள்ல வந்து இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்து எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கள் இல்லாமல் வந்து முக்கியமான இடங்கள்ல வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத நிலைமை இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் வந்து வவுனியா வடக்கு பிரதேச சபையில வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய நாங்கள் கணிசமான 4 உறுப்பினர்களை வென்றிருக்கின்றோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி வந்து அவர்கள் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் அந்த குடியத்தை கருதி நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அந்த ஆட்சியை ஒரு நாளும் வேறு ஒரு தரப்புக்கு வேறு குடியேற்றங்களூடாக வந்து சிங்களமயமாக்குறதுக்குரிய வேலை திட்டத்தை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கடைசி விட போறது. ஆனால் ஒரு புரிந்துணர்வு வருவதாக இருந்தால்தான் அது உறுதிமை. அந்த விடயங்களில் தான் நாங்கள் செயல்படுகின்றோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பொதுவாக வந்து ஒரு அரசியல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை அமையோனம் பண்ணதுக்காக வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக உங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த உண்மையை கொண்டு போய் செய்கிறது விரும்புகின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய ஊடகங்கள் நாங்கள் சொன்ன கருத்துக்களை அந்த நோக்கத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவி செய்வோம் என்று நான் தயவுடன்